students. Exercise 3.6, question number 7. Pari needs 4 hours to complete your work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? So பரிங்கிறவங்க தனியாக 4 ஹவர்ஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்டு யுவன்கிறவங்க 6 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணும்போது 4 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ்ன்னு ஆகுது. ஸோ ஹவு லாங் வில் டேக் டு கம்ப்ளீட் இஃப் தே ஒர்க் டுகெதர். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது அப்படின்றப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோன்னா, அப்போ ரெண்டு பேரும் செய்கிறது டுகெதர் அப்படின்னு வந்துச்சுன்னா யூஸ் பண்ண வேண்டிய சிம்பிள் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ்ன்னு எடுத்துக்க போகிறோம். இதே டைம் வச்சு சம் வருது அப்படின்னா டிவிஷன் பார்ட், அதாவது 1/4 1/6 இந்த மாதிரி கன்சிடர் பண்ணி சம்மை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, மூடு த சம். ஸோ இன் எக்ஸசைஸ் 3.6 question number 7. 7th question. Pari needs 4 hours to complete your work. Pari needs 4 hours to complete your work. His friend Yuvan needs 6 hours to complete the same work. How long will it take to complete if they work together? ஸோ தனித்தனியாக கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா பரிங்கிறவங்க 4 ஹவர்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணுறாங்க, ஈவன் 6 ஹவர்ஸ். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ நேரத்தில் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும்? ஸோ லெட் த டோட்டல் ஒர்க்கு நம்மளுக்கு என்னென்னு ஃபைன் பண்ணணும். ஸோ லெட் டோட்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால அதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். தென் so in your question, work done by Pari in a hour. ஸோ பரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா 4 hours. ஸோ இந்த மாதிரி ஒர்க் கொஷின்ஸ் வரும்போது டிவிஷன் பார்ட்டாக எழுதணும். ஸோ அவங்க ஒருத்தவங்க வந்துட்டு எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, 1/4 hours. ஸோ the next, work done by Yuvan in a hour. ஸோ இவங்க மட்டும் தனியாக கம்ப்ளீட் பண்ணுறது 1/6. then next, work done by both. work done by both in a hour. ஸோ ஒர்க் டன் பை போத் இன் அவர், ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்றப்பயே இங்கே நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும்னா அடிஷன் ஃபார்மேட். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துங்கிறதுனால 1/4 ப்ளஸ் 1/6. ஸோ ஒர்க் கொஷின்ஸ் வரும்போது டிவிஷன் பார்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒர்க் டன் பை போத் இன் எ ஹவர். ஸோ எவ்வளோ நேரத்தில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணுறதுக்கு 1/x. எப்படி 4 ஹவர்ஸை 1/4, 6 ஹவர்ஸுன்றதை 1/6ன்னு எடுத்துட்டோமோ, ஸோ டோட்டல் ஒர்க் எக்ஸுங்கிறத 1/xன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். ஸோ 1/x இஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 1/6. ஸோ 1/x இஸ் ஈக்குவல் டு, see the different denominators. So take into the LCM 24. 6 4s are 24. So 1 into 6 is 6 plus 4 1s are 4. So 1/x is equal to 6 plus 4 10. 10 divided by 24. So 2 table cancel பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10. 5 2s are 10 and 12 2s are 24. So 1/x is equal to 1/x is equal to 5 divided by 12. So take into the cross multiplication. 12 is equal to 5x. So x is equal to 12 divided by 5. So 12, 5 table, 2 5s are 10, remaining 2. So point. So listen, so 12 5. So 2 5s are 10 divided by 2. So 2 point, so take into the 0. So 20, 5 4s are
20. So 2.4. So the division answer is 2.4. So இதை ஹவர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறதுனால 2.4 into 60 மல்டிப்ளை பண்ணுறோம். 2.4 into 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 144. 2.4 into 60 means 144. ஸோ 144 நம்மளுடைய ஹவர்ஸ் படி கால்குலேட் பண்ணோன்னா 1 hour is equal to 60 minutes. 1 hour is equal to 60 minutes. அப்போ 2 hours is equal to 120 minutes. So x is equal to 2 hours. So 120 minutes. அப்போ 144ல 120 subtract பண்ணினா remaining 24 minutes. So 2 hours 24 minutes. So our answer is x is equal to 2 hours 24 minutes. So 12 divided by 5 டிவிஷன் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் 2.4ன்னு கிடைக்குது. அந்த 2.4ஓட 60ஆல் மல்டிப்ளை பண்ணினா 144. எதனால் 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஹவர்ஸ் ஃபைன் பண்ணணுன்றதுனால 60. 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ். ஸோ அதனால் 60ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 144. 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ்னால் 2 ஹவர்ஸ்க்கு 120. அப்போ இதில் இருந்து 120 144ல் 120 சப்ராக்ட் பண்ணினா ரிமைனிங் 24. ஸோ அதனால் 2 hours 24 minutes is your answer. Inia bought 50 kg of fruits consisting of apples and banana. She paid twice as much per kg for the apple and as she did for the banana. If Inia bought rupees 1800 worth of apples and 600 worth of bananas, then how many kg of each fruit did she buy? அதாவது இனியாங்கிற பொண்ணு 50 kg ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க. அது ஆப்பிளும் பனானாவும் கலந்துருக்கு. ஸோ அப்படி வாங்கும்போது சி பெய்டு ட்வைஸ் அஸ் அப்படின்னு வரும்போது ஆப்பிளோட காஸ்ட்டு பனானா காஸ்ட்டை விட 2 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பனானா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பனானா 5 ரூபி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆப்பிள் வந்து 10 ரூபி. அந்த மாதிரி 2 மடங்காக இருக்குது. ஸோ இஃப் இனியா பாட் 1800 ஒர்த் ஆஃப் ஆப்பிள். ஸோ எவ்வளோ கேஜி ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்கன்றது தெரியாது. ஆனால் ஆப்பிளுக்கு மட்டும் அவங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1800. பனானா வந்து 600க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ ஹவு மெனி கேஜி ஃபார் ஈச் ஆஃப் த ஃப்ரூட் டிட் ஷி பை? Question number 8. So in your question, weight of the apple. Weight of apple is equal to x. Weight of apple is equal to x and the weight of bananas. Weight of bananas is equal to y. Banana is equal to weight of apple x ன்னு consider பண்ணியிருக்கோம். Weight of banana is equal to y. So the total weight in your question, total weight is equal to 50. So total weight is equal to 50. இது வந்து நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இனியா பாட் 50 kg of fruits consisting apples and banana. ஆப்பிளும் பனானாவும் சேர்ந்து அவங்க 50 kgக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதனால டோட்டல் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ நம்ம அந்த ஆப்பிளோட வெயிட்டையும் பனானாவோட வெயிட்டையும் என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்? எக்ஸு ஒய் ரெண்டும் சேர்த்தா தான் 50. அதனால் எக்ஸு ப்ளஸ் ரெண்டும் சேருது அப்படின்றதுனால ப்ளஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 50. So this is equation number 1. X plus y is equal to 50. Then next, she paid twice as much per kg for the apple as she did for the banana. So bananaங்கிற காஸ்ட்டும் நம்மளுக்கு தெரியாது, ஆப்பிளோட காஸ்ட்டும் தெரியாது. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் banana is equal to z per kg. ஸோ காஸ்ட் பனானாக்கும் தெரியாது ஆப்பிளுக்கும் தெரியாதுன்றனால ரெண்டு இசட்னு கன்சிடர் பண்ணுறோம். காஸ்ட்டை வந்து இசட், வெயிட்டை வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். காஸ்ட்டுன்னு வரும்போது இசட்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். காஸ்ட் ஆஃப் பனானா அண்டு காஸ்ட் ஆஃப் ஆப்பிள். ஸோ காஸ்ட் ஆஃப் ஆப்பிள்ங்கிறது வந்து என்ன இருக்குது அப்படின்னா ட்வைஸ் into z per kg.
அதாவது பனானா மாதிரி 2 மடங்கு காஸ்ட்டு ஆப்பிளுக்கு. பனானாவோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பனானாவோட காஸ்ட்டு 5 ரூபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 2 மடங்குன்னா ஆப்பிள் வந்து 10 ரூபி. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். காஸ்ட் ஆஃப் பனானாங்கிறது ஒரு 5 ரூபியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து என்னவாக இருக்குன்னா அப்படியே 2 மடங்கு, அந்த ரீசனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் பனானா இசட் பெர் கேஜினா காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் அது போல் 2 மடங்கு. ஸோ 2 இசட் பெர் கேஜி. In a question they give total amount of ஆப்பிள். ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹1800. நம்மளுடைய டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 1800. ஸோ 1800க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆப்பிள் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 1800க்கான ரீசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் இனியா பாட் 1800 ஒர்த் ஆஃப் ஆப்பிள்ஸ். ஸோ ரெண்டும் சேர்ந்து அப்போ ஆப்பிளோட காஸ்ட்டு வந்து இங்கே காஸ்ட்டு கொடுத்துருக்க 1800 கொடுத்துருக்கனால அந்த ஆப்பிளுக்கு வந்து ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 2z. ஸோ ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்க போகிறோம் 2z. ஸோ 2z இன்ட்டு எவ்வளோ வெயிட் காஸ்ட்டு வந்து 2z அப்படின்னு எடுத்துட்டோம். வெயிட் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ வெயிட் ஆப்பிளோட வெயிட்டில் வந்து என்ன இருக்குது எக்ஸு. ஸோ அதனால் இங்கே என்ன கன்சிடர் பண்ணுறோம் எக்ஸு. அதாவது காஸ்ட்டு இன்ட்டு வெயிட் இஸ் ஈக்குவல் டு 1800. காஸ்ட்டு இன்ட்டு வெயிட் இஸ் ஈக்குவல் டு 1800. ஸோ 2z இன்ட்டு எக்ஸு 2zx இஸ் ஈக்குவல் டு 1800. Now x is equal to 1800 divided by 2z. Take into the opposite side means 1800 divided by 2z. So 1 2 is 2, 9 2s are 18. So 0 0. So now our x value is 900 divided by z. Now our x value is 900 divided by z. Then next the same method to do the total amount of banana. So total amount of banana is equal to rupees 600. Total amount of banana is equal to rupees 600. So total amount banana oda total amount weight is y. Banana weight is y, then cost is z. So z into y. So z into y is equal to 600. Then next find y is equal to 600 divided by z. 600 divided by z. This is our y value. So substitute in equation number 1. Substitute in equation number 1 la substitute பண்ணோம்னா x plus y is equal to 50. This is per kg. Total banana and apple is equal to 50. So x value is 900 divided by z plus y value is 600 divided by z is equal to 50. Now see the denominator. Both denominators are same. So take into commonly z. So 900 plus 600 means 1400 is equal to 50. Then next take into the cross multiplication. Directly you cut 0 0. So z is equal to 140 divided by 5 means 1 5s are 5,
2 5s are 10. Sorry, 900 plus 600 is equal to 1500. So 1500, 0 0 cancel. So 150 divided by 5. So 1 5 is 5. 3 5s are 15, 0. So now our Z value is 30. Now our Z value is 30. So Z value 30 means, see, our cost of banana is equal to Z per kg. So cost of banana is equal to 30. Therefore cost of banana is equal to 30. Cost of banana is equal to 30. Cost of banana is equal to 30. So cost of apple is equal to twice into Z per kg. So cost of apple now the cost of apple is equal to 2 into 30 means 2 into 30 60. So cost of banana is equal to 30 per kg and the cost of apple is equal to 60 per kg. 60 per kg. So Z is equal to 30. You just apply in equation number, substitute equation number 213. So equation number 2 and 3. Equation number 2 and 3 means, this is our equation number 2 and this is our equation number 3. So this is equation number 2 and this is equation number 3. So x is equal to 900 divided by z, y is equal to 600 divided by z. So x is equal to 900 divided by z. So 900 divided by z value is 30. So 0 0 cancel. 0 0 cancel. 1 3 is 3, 3 3s are 9. So our answer is 30. So our x value, therefore our x value is 30. And y value is equal to 600 divided by z is equal to 600 divided by 30. 0 0 cancel. 3, 1 3 is 3. 2 3s are 6. So 20. And therefore y value is equal to 20. So therefore weight, in your question they are asking how many kgs of each fruit did she buy. So weight of apple is equal to 30 kg. Weight of apple is equal to 30 kgs and weight of banana is equal to 20 kgs. So already you see the cost of apple and cost of banana also. So then next we see the exercises square root. Square root of the polynomials. The square root of a given positive real number is another number which when multiplied with itself is the given number. The square root of the given positive real number is another number which when multiplied with itself is the given number. So similarly the square root of the given expression, that means p of x, is another expression is q of x, which when multiplied by itself gives p of x, that is q of x dot q of x is equal to p of x. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் q of x of 4ன்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா p of x is 16. இப்போ 4 4s are 16. அதான் q of x into q of x is equal to p of x.
So modulus of q of x is equal to root of p of x. So இந்த மாடுலஸுக்கு ஈக்குவல் இந்த ஸ்கொயர் ரூட். ஸோ மாடுலஸ் அப்படின்னு போட்டுட்டோன்னா இந்த மாடுலஸ்க்கு மீனிங் வந்து என்னென்னா அப்சல்யூட் வேல்யூ. மாடுலஸ்குள்ளே இருக்கிற வேல்யூவை எப்போ வெளியில் எடுத்தாலும் அந்த வேல்யூ வந்து என்னவாக இருக்குன்னா பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஸோ மாடுலஸ் ஆஃப் q ஆஃப் எக்ஸ் இஸ் அப்சல்யூட் வேல்யூ இஸ் q ஆஃப் எக்ஸ். நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் மாடுலஸை விட்டு வெளியில் எடுக்கும்போது அது பாசிட்டிவாக இருக்கும். Then the following two methods are used to find the square root of given expressions. So one is factorization method, second one is division method. But first we see the factorization method. In this exercise fully we solve factorization method to find the sums. Then next exercise 3.7. So exercise 3.7 first question. So the question number 1 is 1 subdivision number 1. Our question is find the square root of the following rational expressions. So our question is 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 and z power 4. This is our question. So in your question they asking find the square root. Find the square root means, so you just write your question in square root. So 400 x power 4 y power 12 z power 16 divided by 100 x power 8 y power 4 z power 4. So square root of 400. So 400 square number is 20. 20 square is equal to 400. So you just write 20. See x power 4. X power 4 means 4. You can write 2. So இங்கே இருக்கிற termsல அதில் பாதி. So x power 4 means x square. Y power 12 means you can write y power 6. Z power 16 means z power 8. So 2 plus 2 4, 6 plus 6 12, 8 plus 8 16. The same 100. So 10 square is equal to 100. You write the square number here. So 10. Here x power 8 means you can write x power 4, y power 4 means y power 2, z power 4 means z power 2. The whole square. So இதில் பாதி பாதியாக எழுதிட்டு totally you have to write the square. So then next square and square root are cancel. Square and square root cancel. The remaining numbers is 20 x square y power 6 z power 8 divided by, so here 10 x power 4 y power 2 z square. So 0 0 cancel. So 1 10 is 10, 2 10s are 20. So the remaining answer is 2. Here x square, here 2 cancel. அதாவது x ஸ்கொயர்னா 2x இருக்குன்னு அர்த்தம். x into x, இது x power 4னா x into x into x into x 4x, அதில் இருக்கிற 2x கேன்சல் பண்ணியிருக்கோம். The same here y square, here square cancel means y power 4. Here z square cancel means z power 6. So our remaining answer ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு ஈக்குவல் எப்போவுமே மாடுலஸ். ஸோ அதனால் இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோன்னா மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். ஸ்கொயர் ரூட்டுக்கு ஈக்குவல் இஸ் மாடுலஸ். ஸோ யூ ஹாவ் டு யூஸ் மாடுலஸ் சிம்பிள். நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வெளியில் காமனாக எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ 2 into ஹியர் y power 4 z power 6 divided by here x square. This is our answer. So very easiest sum 400. Listen, 400 என்ன ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர் நம்பர் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. என்ன நம்பர்ஸ் கொடுக்குறாங்களோ அதோடைய ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். இதுவே வேரியபிள்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற பவரோட பாதி வேல்யூ, அந்த வேல்யூவை எடுத்து எழுதுகிறோம்.
ஸோ அதை மொத்தமாக என்ன எழுதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் நம்பர்ஸ் எழுதுறதுனால டோட்டலாக த ஹோல் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கேன்சல். த ரிமைனிங் டேர்மு எதெல்லாம் சேமாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் இஸ் 2 into y power 4 z power 6 divided by x square. Then next subdivision number 2. Subdivision number 2, 7x square plus 2 into root of 14x plus 2 divided by x square minus 1 divided by 2 into x plus 1 by 16 plus 1 by 16. So first you have to write in the question is square root of 7x square plus 2 into root of 14x plus 2 divided by x square minus 1 divided by 2x plus 1 by 16 square root of. So this is the quadratic equation and this is the quadratic equation. So 7 into 2 14, 7 into 2 14. ஸோ 14ங்கிற நம்பரை என்ன மாதிரி ஃபேக்டரைசேஷன் பண்ணணும், 2 into root 14 அப்படின்னு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஒரு நார்மல் நம்பரை எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 நம்பராக ரூட்டுக்குள்ளே எடுத்து எழுதலாம். இப்போ ரூட் 14 அப்படிங்கிறத root 14 into root 14 அப்படின்னு எழுதணும்னா root 14 into root 14 is equal to 14. For example, root 5 into root 5 is equal to 5. இது எல்லாமே நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ root 14 into root 14 is equal to 14. So root 14 plus root 14 is equal to 2 root 14. Here see the first part 7x square. So you can write 7x. ஸோ 7x. ஸோ 7ங்கிற நம்பரையும் நம்மளால் எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஐ root 7 into root 7. 7 is equal to root 7 into root 7. The same 7 is equal to root 7 into root 7. அப்போ 1 root 7s are root 7, 2 root 7s are root 14. So root 2. The same one time this is root 2. So your answer is root 7x. Our answer is root 7x plus root 2. The same இங்கே இருக்கு. So root 7x plus root 2 the whole square. இது numerator answer. Divided by. இந்த மாதிரி ஃபேக்டரைசேஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். லிசன். எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது இந்த டேர்மு. ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் டேர்ம். இந்த மாதிரி சம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஈஸியாக எழுதலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்மேட். அதோட ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூவாக இங்கே ஸ்கொயரை எடுத்துகிட்டு வெறும் எக்ஸை மட்டும் அப்படியே போட்டுரு. இங்கே லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்குன்னு பாரு. 1/16. 1ஓட ஸ்கொயர் நம்பர் 1. 16 எதோடைய ஸ்கொயர் நம்பர்? 4ஓட ஸ்கொயர் நம்பர் வந்து 16. அதனால் 4. Here see the symbol here, minus is there. ஸோ இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே என்ன யூஸ் பண்ணுறீங்க? மைனஸ். இந்த இடத்துல எக்ஸ் டேர்ம் உள்ள டேர்மில் ப்ளஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் த ஹோல் ஸ்கொயர். இதுதான் இதோடைய டேர்ம். ஃபேக்டரைசேஷன் 2 தடவை போட்டு மல்டிப்ளை பண்ணினா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். இது சிம்பிள் மெத்தடு. ஸோ root 7x plus root 2 divided by x minus 1/4. ஸோ see the square. ரெண்டு சைடு ஸ்கொயர் இருக்கிறதுனால காமனாக ஸ்கொயர். ஸோ நவ் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆர் கேன்சல். ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் இஸ் கேன்சல். ஸோ அவர் ரிமைனிங் ஆன்சர் இஸ் root 7x plus
root 2 divided by x minus 1 by 4. This is our final answer. ஸோ ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் கேன்சல் பண்ண உடனே இந்த சிம்பிள்ஸை மாடுலஸ்குள்ளே எடுத்து போட்டுருங்க. ஏன்னா மாடுலஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு மார்க் இருக்குது. மாடுலஸ் போடலைன்னா மார்க்கு குறையும். ஸோ மாடுலஸ் ஆஃப் ரூட் 7x ப்ளஸ் ரூட் 2 டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை 4. திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ இதை இப்படி கம்ப்ளீட் பண்ணாலும் ஓகே. ஆர் root 7x plus root 2 divided by, take into the cross multiplication, 4 into x, 4x minus 1 divided by 4. So 4x minus 1 divided by 4. ஸோ ஒரு டிவிஷனுக்கு கீழே டிவிஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம் அது ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும். ஸோ நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அதை தனியாக வெளியில் எடுத்துகிட்டு root 7x plus root 2 divided by 4x minus 1. இங்கே நான் வேறு ஒன்றும் பண்ணலை. டிவிஷனுக்கு கீழே டிவிஷன் இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ 4 into root 7x plus root 2 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன கண்டிஷன் படி நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை ஜஸ்ட் மாடுலஸ்க்கு வெளியில் போட்டுட்டு மற்ற வேரியபிள்ஸோடு இருக்கிறதெல்லாம் மாடுலஸ்குள்ளே போட்டுக்கோங்க. ஸோ 4 into root 7x plus root 2 divided by 4x minus 1. This is our final answer. The next third question. Our third question is, so root of 121 a plus b the whole power 8 x plus y the whole power 8 b minus c the whole power 8 divided by 81 b minus c the whole power 4 a minus b the whole power 12 and b minus c the whole power 4. So square root of 121. So you all are know 121 is 11 square is 11 into 11 121. Now write just 11 a plus b, 8 la paadi 4. Then next x plus y. So 8 half amount is 4. b minus c power 8 means you just write 4 divided by 81 means 9 9s are 81. So just write 9. Then next b minus c the whole power 4 means you have to write 2. a minus b the whole power 6. b minus c the whole power 2. So இது எல்லாம் எழுதுன உடனேயே the whole square. So then next square and square root are cancelled. Square and square root are cancelled. See the number here 11 divided by 9. So number taken to outside 11 divided by 9. The next modulus of a plus b the whole power 4 x plus y the whole power 4 b minus c the whole power 4 divided by b minus c the whole power 2 and a minus b the whole power 6 b minus c the whole power 2. So now see, this is a plus b, this is a minus b, not same. Here x plus y only is there. Then next b minus c the whole power 4. Here one b minus c the whole square term. Here also one b minus c the whole square term. So b minus c the whole power 4 is equal to b minus c the whole square into b minus c the whole square is equal to b minus c the whole power 4. Then remaining our final answer is 11 divided by 9 a plus b the whole power 4 into x plus y the whole power 4 divided by a minus b the whole power 6 modulus. So this is our final answer. Then second question, subdivision number 2.
Second question, subdivision number 2. Find the square root of. Second question, subdivision number 2. So find the square root of means you have to square root 9x square minus 24xy plus 30xz minus 40yz plus 25z square plus 16y square. So this is the format is a minus b plus c the whole square format. A minus b plus c the whole square format. So this is the formula is a square plus b square plus c square. A square plus b square plus c square minus 2ab minus 2bc plus 2ac. This is the formula is a square plus b square plus c square minus 2ab minus 2bc plus 2ac. So this is the format. How to solve the question in simple way? Listen carefully. I give a small trick. 9. So what is the square number of 9? So 3 oda square number வந்து என்னது 9. So just write 3. So x square means 3x. You just write in simple way. So 9x square means 9 3 oda square number. So 3 x square na x. Then next x square y square. See the y square number is 16. So 16 oda square number is 4. 4 y square means 5. Then next z oda square number is 5z. So 5z. You just write x square number is 9. So that means 3x. Then next 16y square means 4y. 25z square means 5z. Listen carefully. See x and y term. See the x and y term here minus is there. So x y இருக்கிற placeல minus இருக்கு. Here x and z இருக்கிற இடத்துல symbol plus. Here y z இருக்கிற இடத்துல minus. அப்போ yங்கிற term எங்க வருதோ அங்க எல்லாம் கண்டிப்பா என்ன இருக்குன்னா minus இருக்கு. See here y is there, the symbol is minus. Here also y is there, the symbol is minus. So y term தான் minus term. So the remaining term fully plus. So 3x minus 4y plus 5z the whole square. ஸோ உங்களுக்கு இந்த இது டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபார்முலாவில் எடுத்து அப்ளை பண்ணிப்பார். ஏவோட வேல்யூ இஸ் 3x, பி வேல்யூ இஸ் 4y அண்ட் சி வேல்யூ இஸ் 5z. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த சேம் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது அதோடைய ட்ரிக். ஜஸ்ட் ஒன் ஸ்டெப்பில் இந்த ஆன்சர் கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ அவர் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் இஸ் கேன்சல். ரிமைனிங் ஃபைனல் ஆன்சர் இஸ் 3x minus 4y plus 5z. Then subdivision number 3. 1 plus 1 divided by x power 6 plus 2 divided by x cube. 2 divided by x cube. Root of 1 plus 1 by x power 6 plus 2 divided by x power 3. So listen. So இங்கேயும் நம்ம ஒரு small trick யூஸ் பண்ண போகிறோம். Listen carefully. So square root of c. This is all the terms are plus. So a plus b the whole square format. This is the formula is a plus b the whole square formula. So a square plus b square plus 2ab. This is our format. See here. So this is a square value. So a square value is 1 means a value also 1. You know 1 oda square number 1. This is b square value. 1 oda square number is 1. x power 6 variables oda varuduna adha paadi dhaan eludha porom. So x power 3. See
2 பக்கத்தில் சிம்பிள் பாருங்கள், ப்ளஸ் இருந்துச்சுன்னா சென்டர் சிம்பிள் இஸ் ப்ளஸ், அதர்வைஸ் மைனஸ் இஸ் தேர் மீன்ஸ் யூ ஜஸ்ட் ரைட் மைனஸ் த ஹோல் ஸ்கொயர். That's all. This is the simple way. So 1 plus 1 divided by x power 3 the whole square. So square and square root is cancelled. So our final answer is 1 plus 1 divided by x power 3. Then next subdivision number 5. So square root of 2x square plus 17 divided by 6x plus 1 into 3 divided by 2 into x square plus 4x plus 2 into 4 divided by 3 x square plus 11 by 3 x plus 2. ஸோ இந்த 3 டேர்முக்குமே ஃபேக்டரைசேஷன் ஃபைன் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸ் ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர்ற நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக 2 டேர்ம் ஒரே மாதிரியான ஆன்சராக இருக்கும். அப்போ தான் the ஹோல் ஸ்கொயர் போட்டு நம்ம கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே சிங்கிளான ஆன்சராக வராது. ஸோ நம்ம ஃபைனல் ஆன்சர் ஃபைன் பண்ணும்போது ஒரே மாதிரியான டேர்ம் கண்டிப்பாக 2 டேர்ம் இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று மாறி இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக 2 ஆன்சர்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா சேம் ஆன்சர்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, see the first number 2x square plus 17 divided by 6x plus 1. ஸோ இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம். அப்போ 2x square plus 17 divided by 6x plus 1. இது வரைக்கும் நம்ம ஃப்ராக்ஷனலாக இருக்கும்போது ஃபேக்டரைசேஷன் பண்ணதில்லை. ஸோ இப்போ அதை எப்படி நார்மலாக மாற்றுறது அப்படின்னா, லிசன், see the denominator here 6 is there. ஸோ 6 அப்போ வெளியில் எடுக்கும்போது 1 divided by 6. ஸோ டினாமினேட்டரை எப்போ வெளியில் எடுத்தாலும் அது 1 டிவைடட், டினாமினேட்டரை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அது எப்போவுமே என்னவாக வரும்னா 1 by அப்படின்ற கண்டிஷனில் வரும். ஸோ 1 by 6ன்னு வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா the remaining term is 2x square plus நியூமரேட்டரில் இருக்கிறது நம்ம எடுக்கவே இல்லை, அந்த நம்பர் அங்கே தான் இருக்கும். ஸோ 17x plus 1. நம்ம இந்த டேர்மில் இருக்கிற டினாமினேட்டரை மட்டும் வெளியில் எடுத்துருக்கு, காமனாக வெளியில் எடுக்கல, ஜஸ்ட் வெளியில் எடுத்திருக்கோம். ஸோ அது 1 divided by 6 அப்படிங்கிற டேர்மில் இருக்குது. 2x square plus 17x plus 1. இப்போ இதை எப்படி ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே as usual 1 by 6. ஸோ 2 into ஸோ see here. ஸோ 1 by 6 வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா இது நார்மல் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 2 6 are 12. ஸோ 12x square plus 17x plus 6. அப்போ 12x square plus 17x plus 6. அதனால தான் காமனாக 1 by 6ன்னு இப்போ வெளியில் எடுத்தாச்சு. ஸோ 12 6 are 72. 12 6 are 72. ஸோ 9 8s are 72. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால எல்லா இடமே ப்ளஸ்ஸு. ஸோ 12x 12x. So 3 3s are 9, 4 3s are 12, 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12. So our final answer is 4x plus 3 into 3x plus 2. Then the second part is 3 divided by 2 into x square plus 4x plus 2. See the denominator 2. So take into 1 divided by 2 means, so இங்கே denominator term இருக்கிறனால as usual 3x square. So இதை cross multiply பண்ணேன்னா 2 4s are 8x plus 2 2s are 4. So 1 divided by 2 into 3x square plus 8x plus 4. So 3 4s are 12. So 2 6 are 12. 2 plus 6 is 8. Here 3x 3x. So 1 3 is 3. 2 3s are 6. 1 3 is 3. 2 3s are 6. So our answer is 3x plus 2. 3x plus 2 into x plus 2. Then next third part is 4 divided by 3x square plus 11 divided by 3x plus 2.
is equal to, see the denominators, so 1 divided by 3. அப்போ ஆல்ரெடி இங்கே டேர்ம் இருக்குது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 11x. ஸோ 2 கிட்ட மட்டும்தான் டினாமினேட்டர் இல்லை, அதனால் என்ன பண்ணுறோன்னா 3ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 2 3s are 6. ஸோ 1 divided by 3 into 4 6 are 24. 4 6 are 24. அப்போ 11 வர மாதிரினா 3 8s are 24. 3 plus 8 is equal to 11. So 4x 4x. So 1 4 is 4, 2 4s are 8. 1 4 is 4, 2 4s are 8. So our answer is 4x plus 3, 4x plus 3 into x plus 2. So our final answer is root of, so the first term answer is, see the question here, 2x square plus 17 divided by x, 6x plus 1. இதோட answer is 1 divided by 6 into 4x plus 3, 3x plus 2. So you write the answer here, 1 divided by 6 into 4x plus 3 into 3x plus 2. Then second answer is 1 divided by 2 into 3x plus 2, 3x plus 2 into x plus 2. Then third one answer is 1 divided by 3 into 4x plus 3 into x plus 2. So 1 by 6, 1 by 2, 1 by 3. 1 by 6 into 1 by 2 into 1 divided by 3. Listen, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சி 4x plus 3, 4x plus 3 ஒவ்வொரு டேர்மும் கண்டிப்பாக ரெண்டு டேர்மாக வந்திருக்கும். அப்படி பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஸோ 4x plus 3, 4x plus 3. தென் நெக்ஸ்ட்டு 3x plus 2, 3x plus 2, x plus 2, x plus 2. ஸோ ஒவ்வொருத்துலேயும் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ 4x plus 3 the whole square, 3x plus 2 the whole square and x plus 2 the whole square. So root of 1 divided by 6 into, so 1 into 1 into 1, 1 divided by 6 2s are 12, 12 3s are 36. So 4x plus 3 the whole square, 3x plus 2 the whole square into x plus 2 the whole square. Now our answer is, so 1 divided by 36 means 1 divided by 36. 1 oda square number is 1, 36 oda square number is 6. So 1 by 6. So square and square root cancel. தனித்தனியாக ஸ்கொயராக இருந்து காமனாக டோட்டல் டேர்மோட ஸ்கொயர் போட்டுட்டு ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல். ஸோ இல்லை இப்படி இண்டிவிஜுவலாக இருந்தாலும் the square root is cancel. So 1 divided by 6 into 4x plus 3 into 3x plus 2 into x plus 2 the x plus 2. This is our final answer. கண்டிப்பாக மாடுலர் சிம்பிள் போட்டிருக்கணும். ஸோ 1 divided by 6 into 4x plus 3 into 3x plus 2 into x plus 2. ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதுக்கு முந்தின ஸ்டெப் வந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா ரூட் ஆஃப், ஸோ 1 divided by 6 into 4x plus 3, 3x plus 2, x plus 2 the whole square. The square root cancel. See the final answer. So this exercise is completed. 3.7 is completed. So your homework is second Roman letter, first subdivision your homework, and fourth subdivision also your homework.